கோயம்புத்தூர் பகுதியில் எந்த வகையான நெசவு குழுமங்கள் தோன்றின? கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பருத்தி விளைச்சல் மற்றும் மின்சார வசதி காரணமாக விசைத்தறி நெசவு குழுமங்கள் அதிகளவில் உருவாயின. இது இப்பகுதியே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட காரணமாக அமைந்தது. பண்டமாற்று முறையுடன் ஒப்பிடும்போது பணவியல் முறையின் ஒரு முக்கிய நன்மை என்ன? பணம் என்பது எளிதில் அழியாதது மற்றும் சிறிய இடத்தில் அதிக மதிப்பை சேமிக்கக்கூடியது என்பதால் அது எதிர்கால தேவைகளுக்காக செல்வத்தை சேமிக்க உதவுகிறது. இது வர்த்தகத்தை எளிதாக்கி பொருளாதார வளர்ச்சியை தூண்டுகிறது. மத்திய புள்ளியியல் அமைப்பு CSO எந்த அமைச்சகத்தின் கீழ் உள்ளது? மத்திய புள்ளியியல் அமைப்பு CSO என்பது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் MoSPI கீழ் இயங்கும் ஒரு அமைப்பாகும். இது நாட்டின் புள்ளியியல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து தரநிலைகளை பராமரிக்கிறது. தமிழ்நாட்டில் குறைந்த அளவு வறுமையுள்ள மாவட்டங்களை வரையறுக்க வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகையின் சதவீதம் என்ன? தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் 30%க்கும் குறைவாக உள்ள மாவட்டங்கள் குறைந்த அளவு வறுமையுள்ள மாவட்டங்களாக கருதப்படுகின்றன. மாநிலத்தின் ஒட்டுமொத்த வறுமை விகிதம் தேசிய சராசரியை விட குறைவாக இருப்பதே இதற்கு முக்கிய காரணமாகும். சேமிப்பு என்பது உரையில் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஒரு நபர் தனது மொத்த வருமானத்தில் தற்போதைய தேவைகளுக்காக செலவு செய்தது போக மீதமுள்ள தொகையே சேமிப்பு எனப்படுகிறது. இது எதிர்கால தேவைகளுக்காகவோ அல்லது முதலீட்டிற்காகவோ ஒதுக்கி வைக்கப்படும் தொகையாகும். தீப்பெட்டி உற்பத்தியை தவிர சிவகாசி பகுதி வேறு எந்த தொழில்களுக்கு ஒரு முக்கிய மையமாக மாறியது? சிவகாசி அதன் உலர்வான காலநிலையால் தீப்பெட்டி தொழிலுக்கு புகழ் பெற்றது. அதைத் தொடர்ந்து பட்டாசு உற்பத்தி மற்றும் அச்சிடுதல் தொழில்களில் உலகளாவிய மையமாக உருவெடுத்தது. இத்தொழில்கள் சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைக்கும் அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை தந்துள்ளன. ஒரு சூரிய மின்சார அமைப்பின் முதன்மை செயல்பாடு என்ன? சூரிய மின்சார அமைப்பு போட்டோவோல்டேக்ஸ் சூரிய ஒளியை நேரடியாக மின் ஆற்றலாக மாற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. இது வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை வழங்குகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP என்பதன் வரையறை என்ன? ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் இறுதிப் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த பண மதிப்பே GDP ஆகும். இது ஒரு நாட்டின் பொருளாதார ஆரோக்கியத்தை கணக்கிடும் மிக முக்கியமான அளவுகோலாகும். ஒரு குறிப்பிட்ட பயிர்க்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை MSP நிர்ணயிப்பது யார்? வேளாண் செலவுகள் மற்றும் விலைகளுக்கான ஆணையம் CAC என்ற நிபுணர் குழுவின் பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு நிர்ணயிக்கிறது. இது விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவை விட கூடுதல் லாபம் கிடைப்பதை உறுதி செய்கிறது. அரசாங்க வருவாய் சார்ந்திருக்கும் 2 முக்கிய வகை வரிகள் யாவை? இந்திய வரி அமைப்பில் வருமானம் மற்றும் செலவினங்களின் அடிப்படையில் நேரடி மற்றும் மறைமுக வரிகள் என 2 பெரும் பிரிவுகள் உள்ளன. இவைதான் அரசாங்கத்தின் மொத்த வருவாயில் பெரும்பகுதியை பங்களிக்கின்றன. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.